Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம பிரபஞ்சத்தின் செய்தி என்ன உங்களுக்கு அப்படிங்கிற டாப்பிக்கில், அதாவது இன்று ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அந்த ப்ரோக்ராம் எடுக்கிறோம். இன்றைக்கி உங்களுக்கு டே எப்படி இருக்க போகுது, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் இல்லை பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? நீங்கள் பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இது நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன் அதை செய்ய சொல்கிறேன் அப்படின்ட்டு. உங்களோட பிளாக்கேஜஸ், சில பேரோட பிளாக்கேஜஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை உங்ககிட்டேருந்து தடுத்துருது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் உங்களோட ஆரா கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக நீங்கள் பதிவிடுவீங்க. நீங்கள் லைக் கொடுக்கும்போது உங்களோட ஆரா கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இங்கே சேனலுக்குள்ளே வரும். ஸோ உங்களுக்கான அந்த தகவல்கள், கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், மெசேஜ் என்ன இருக்கோ, யூனிவர்ஸ் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை சொல்கிறேன். சரி, இது நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஓகே, சரி. பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிகேட் கிளியர்லி. ஸோ இந்த கார்டை பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களோட அந்த, அதாவது கரண்ட்லேயும் சரி, நீங்கள் கொஞ்ச நாளாகவும் சரி, கொஞ்சம் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கீங்களா? ஸோ ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு கான்ஷியஸ் மைண்டாக இல்லை. இப்போ நீங்கள் உங்களோட மனநிலை ரொம்பவே இதாக இருக்குது. அதாவது டிப்ரெஷனில் இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இன்றைக்கி பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களோட ப்ரெஷர், அதாவது உங்களோட மனவலிகள், கஷ்டங்கள், இதெல்லாம் மைண்டை என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் என்ன பேசணும், என்ன கேட்கணுங்கிறது கூட உங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. இதுதான் வேணும், எனக்கு இதுதான் செஞ்சு கொடுங்க. நீங்கள் கரெக்டாக சொன்னால் தானே இப்போ ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அவங்க இங்கே இதுதான் எதிர்பார்க்குறாங்க, இதை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்கள் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, உங்கள் ஸ்டாஃப் கிட்டே நீங்கள் கிளியராக எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னீங்கன்னா அவங்க அதை செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு ரொம்ப தகராறு இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களோட, அதாவது நீங்கள் என்ன சொல்கிறதுனா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது உங்களுக்கு மைண்டில். சில பேருக்கு லீகல் இஷ்யூ போகிற மாதிரி தெரியுது கைஸ். ஓகேவா? சில பேருக்கு உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு நடந்திருக்கு. அது ப்ராப்பர்ட்டிக்காக, இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்காக ஏதோ ஒரு லீகல் இஷ்யூ இருக்க மாதிரி இருக்குது சில பேருக்கு. ஸோ அதனால் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்களா? இதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் இன்டென்ஷன் வைங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகள் அதிகமாக இருக்குது. நான் ஏன் இந்த விஷயங்கள் என் கார்ட் மூலமாக எனக்கு வரும்பொழுது நான் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அதனால் உங்களுக்கு இந்த கைடன்ஸ் என்னால் கொடுக்க முடியுது கைஸ். உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்ட் கால் மாதிரி தான் உங்களால் கரண்ட்டில் இருக்க முடியல. எதையும் தெளிவாக யோசிக்க முடியல, கேட்க முடியல. டிவன் கிட்ட எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷனை கேளுங்க. ஓகேவா? யார்கிட்ட இன்றைக்கி பேசணுன்னாலும், இன்றைக்கி ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க, நிதானித்து இது பண்ணலாமா வேணாமான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசித்து பதில் சொல்லுங்கள். உங்களோட இன்ட்யூஷன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் இந்த சரி பண்ணிங்கன்னா, உங்களோட மனநிலையில் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுதான் வேணுன்ற முடிவை ஃபஸ்ட்டு எடுங்க. ஒரு மனுஷன் என்றைக்கு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுறான்னா, அவன் என்றைக்கு கரெக்டான முடிவுகளை எடுக்கிறானோ அன்றைக்கி அவன் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறான். அப்போது அவனோட சக்ஸஸ் தீர்மானிக்கப்படுது. ஓகேவா? சரி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, புரிதல் வேணும், உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட ஆரா சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குன்னா அதுக்கான ரீசன் என்ன, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அதுக்கான நிரந்தர தீர்வு என்னங்கிறதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஓகேவா? அதை போய் பாருங்கள். இந்த வீடியோட எண்ட்லேயும் தரேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் கிளாஸஸ் இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு. அது டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இந்த வீடியோட எண்டில் கூட ஆரா சர்வீஸ் கிளாஸஸ் இருக்குது, அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ. ஆனால் மெயினாக இந்த மாதிரி டாபிக் இது வரும்பொழுது நான் என்ன கிளாஸ் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். எப்படின்னா, உங்களோட ஆழ்மன பதிவுகள், ஆரா சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது, அது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி பண்ணி
அதுக்கு மந்த்ராஸ்லாம் கொடுப்பேன். அது வந்து இனிஷியேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா டிவைன் பவரை நீங்கள் கையாள தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். இன்றைக்கி ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து நீங்களாக இல்லை, உங்களை நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, உங்களை வந்து உங்களோட இன்ட்யூஷன் பவர் ரொம்ப வீக்காக இருக்குது. உங்களுக்கு அந்த ஸ்லீப்லெஸ் நைட், சரியான தூக்கம் கிடையாது, சரியான ஃபோக்கஸிங் கிடையாது, சாப்பிட்றது கூட சரியாக சாப்பிட மாட்டீங்க. நேரத்துக்கு சாப்பாடு, அதாவது நேரத்துக்கு சாப்பாடுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது டாபிக் எடுத்தேன்னா அது வேறு பெரிய லெவலில் போவோம். அது எப்படின்னா, உங்களோட பசித்த பின் புசிக்கவும் அப்படின்வாங்கள்ல, அது வந்து இந்த சில இது கூட இருக்குது, திருக்குறளில் கூட அதுக்கான ஒரு இது இருக்குது. பசி இல்லாமல் நம்ம சாப்பிட்டா நமக்கு அது ஜீரணத்துக்கு ஆகாது. ஓகே, உடம்புக்கு ஒத்துக்காது. அது வந்து அசிட்டிக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடு எஃபெக்டை கொடுக்கும். பசிக்கும் பொழுது சாப்பிடுங்க. பட் ஆனால் இவங்க இந்த பைல் சூஸ் பண்ணவங்க பசியே கிடையாது, ஏதோ கடமைக்காக சாப்பிட்றது. சாப்பிட்லன்னா ஏதாவது ஆகிடுமே, மயக்கம் வருமே, ஏதோ ஒன்று ஆகும், உடம்புக்கு வந்து ஒத்துக்காதே அப்படிங்கிறதா சாப்பிட்றது. ஆமாவா இல்லையா? இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன சிம்டம்ஸில் இருக்கீங்க ஆமான்னா எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, சரியாகும். உங்களை எப்படி வந்து நீங்கள் வந்து இதிலேருந்து வெளில வரணுங்கிற அந்த லேக்லேருந்து எப்படி வெளில வரணும் அப்படிங்கிற மெத்தட்லாம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் கூட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கிளாஸஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க கைஸ், கவலைப்படாதீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்ச நாளாக உங்களோட ஃபைனான்ஸ், ரிலேஷன்ஷிப், படிப்பு, ஜாப், கேரியர், சம்திங் உங்களோட ஹெல்த் பற்றி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்களா? ஏதோ நடந்துருமோ, என்னவோ ஆகிடுமோ, அந்த மாதிரி ஏதோ தாட் ஓடின்னு இருக்கு உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்டில் பதிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் வந்து மணி ரிலேட்டடான விஷயங்கள், ஜாப், கேரியர் இதை பற்றின ஒரு விஷயங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வந்து ஜாப் கேரியரில் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மணி இன்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பண்ண போகும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுற விஷயங்கள், இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கள, அதெல்லாம் வந்து பலித்தமாகும். எப்போன்னா, நீங்கள் இதுக்காக வருத்தப்பட்டுட்ருக்கீங்கள்ல, இந்த வருத்தப்படுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடச்சி கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்காமல் விட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து மணி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் தெரியுது. ஓகேவா? 75% மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயந்தான், 25% ரிலேஷன்ஷிப். ஓகேவா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஆழ்மன பதிவுகள் இப்போ இந்த வருத்தத்தில் கரண்ட்டில் வந்து நீங்கள் வந்து வருத்தத்தில் இருக்கீங்க. இன்றைக்கும் கூட அதை தான் ஃபாலோ பண்ணுறீங்க. ஏன் இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் பண்ண போகிறீங்க, ஏதாவது செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஆனால் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயமா இருந்தாலும் கவனம் தேவை. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, அதை கவனிக்கணும். ஓகேவா? வருத்தப்படாதீங்க, அந்த கவலையிலேருந்து வெளியில் வாங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் இன்றைக்கி ரொம்ப டேவை வந்து அப்படியே சோகத்தில் உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை சொல்கிறாங்க இன்றைக்கி. ஓகேவா? எவ்வளோ அழகாக இன்றைக்கி டேவை வந்து நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்கப்பா. ஓகே, உங்களுக்கான அந்த நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில விஷயங்கள், அதாவது உங்களை வந்து சரி பண்ணிக்கணும், உங்களோட இந்த அன்ஸ்டெபிலிட்டியாக இருக்க இந்த விஷயங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு சில யோசனைகள்லாம் உங்களுக்கு வரும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை நல்லா பாதுகாத்துக்கணும், உங்களோட ஹெல்த்தை கவனிச்சிக்கணும், உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிளை போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சில முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க. அதுக்கான எண்ணங்கள் வரும், முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? ஒரு சிலருக்கு அதுக்கான முயற்சிகள், அதுக்கான எண்ணங்கள் உதயமாகலாம். அது உதயமாச்சுன்னா நல்லது.
யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்களாம் நீங்கள் ப்ரேயருக்கு. ஆனால் நீங்கள் தான் கவனிக்க மாட்டேறீங்க, கவலைப்பட்டுட்ருக்கீங்க. அதனால தான் இந்த கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி கவலைப்படாதீங்க, ஃபோக்கஸிங்காக இருங்க, உங்களை வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஃப்யூச்சருக்கு உங்களோட ஹெல்த்தில் வந்து கவனம் வேணும், உங்களோட கேரியரில் கவனம் வேணும், அதுக்காக ஏதாவது முயற்சிகள், ஏதாவது எண்ணங்கள் வரலாம், இன்றைக்கி உங்களுக்கு உதயமாகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை தெளிவாக வச்சுக்கணும். உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தால் ஒன்றும் ஆகிடாது. ஓகேவா? சரி, ஃபைல் டு சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் எந்த ஏஞ்சல் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த கார்டு வழிபடுறீங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவங்க உங்களுக்கு இந்த கார்டு மூலமாக கம்யூனிகேட் பண்ணி உங்களை அலர்ட் பண்ணுறாங்க, அழகாக கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? பிளெஸ்ஸிங்கும் இருக்குது, கவனிங்க. சரி, இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரெக்கவரி இன்றைக்கி டே ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்து நீங்கள் வந்து க்யூர் ஆக போகிறீங்க. மைண்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுது உங்களுக்கு, அப்படி தான் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்கணும். சட்டுன்னு கோவப்படுவீங்க. கூட இருக்கிற அதாவது ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா அவங்களோட ரிலேட்டிவ் மேலே சடன்னாக அப்படியே கோவப்பட்டு எரிஞ்சு விழுந்துருவீங்க, இல்லைனா அவங்கள கடிச்சு வச்சுருவீங்க. அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஏன் அப்படி இருக்குது உங்கள் மைண்ட் செட்டு தெரியுமா? உங்களுக்கு சில பேருக்கு வந்து கார்மிக் ஆர் பிளாக் மேஜிக் மாதிரி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கா? நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்திருக்குன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எஸ், இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு அதை தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன் ஃபார் திஸ் சிச்சுவேஷன். உங்கள் கோபதாபங்களையும் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏன் அப்படி இருக்குது, அதே மாதிரி உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ இல்லைனா உங்கள் லவ்வரோ ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் கணவன் மனைவி இல்லைனா லவ்வர்ஸ். உங்களுக்கு வந்து ஏன் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸிக்காக இருக்குது, ஏன் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு இணக்கமாக இல்லை, தே ஆர் நாட் சப்போர்ட்டிங் ஃபார் எவ்ரி சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரியே கூட தெரியுது. ஏன்னா எல்லா விதத்திலும் அவங்க வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிளாக் மேஜிக் இருக்க மாதிரி தெரியுது. தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. ஓகேவா? அதுக்கு நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க. உங்களோட இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து லேக்லேருந்து வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கும் சில ஆஸ்லேஷன்ஸ் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகணும், இதுலேருந்து நீங்கள் வெளில வரணும். மேடம், இதுலேருந்து எப்படி வெளில வருது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்னோடய பதிவுகளை கொடுத்துருக்கேன். இது மாதிரி வந்து உங்களுக்கு பிளாக் மேஜிக் இல்லை கார்மிக் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் எல்லாத்துலேருந்தும் உங்களை வந்து விடுவிக்க தேவன் ஒருவனால் முடியும். நம்பிக்கை இருக்கா? டிவைன் மேலே நம்பிக்கை இருக்கா? டிவைன் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க என் சேனல் பார்க்கலாம். ஏஞ்சல் மேலே, டிவைன் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க உங்களோட பிரச்சனை தான் பெருசுன்னு நினச்சி அப்படியே அதுலேயே மூழ்கிட்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன இருக்குது அப்படிங்க அந்த மாதிரி ஒரு உதாசீனப்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் இருக்கிறவங்க, கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறவங்க என் சேனல் பார்க்காதீங்க. எவர் ஒருவர் வந்து என் சேனலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் டிவைன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க என் சேனலை பாருங்கள். ஓகேவா? டிவைன் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்கன்னா இதில் இந்த தலைவிதியை மாற்றிக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இதுக்கு நான் வந்து சில கிளாஸஸ்லாம் இதுக்காகவே ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது. விர்ச்சுவல் வைக்கல நான். ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது உங்களுக்கு. அதன் மூலமாக உங்களோட பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கார்மிக்காக இருந்தாலும் சரி, உங்களை வந்து அதிலேருந்து விடுவிச்சு நீங்கள் வந்து நல்ல ஒரு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும். தலைவிதியை மாற்ற முடியும். ஓகேவா? தலைவிதி தான் நினச்சிட்டு வாழ்கிறது வந்து நீங்கள் ஆஸ்ட்ரோவில் சொல்கிற அந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தலைவிதி மாதிரி வாழ்ந்துட்டு போங்க. நான் அதுக்காக கைடன்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் தலைவிதியை எப்படி மாற்றணும், உங்களை கார்மிக்கை மாற்றுறதுக்கான விஷயங்களை இறைவன் உங்களுக்கு நிறைய இன்றைக்கி ஹீலர்ஸை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு சிலர் வந்து இந்த விஷயங்களில் லேக் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து நிறையா
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளில வரணுன்னா சித்தர்கள் வந்து நிறைய பேர் வெளியே வராங்க. புரியுதா? ஹீலர்ஸ் அப்படின்னா யாருன்னா சித்தர்கள். நீங்கள் நம்ம இந்துத்துவாவில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா சித்தர்கள் சொல்லலாம் அவங்கள. நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் அவங்கள ஹீலர்ஸ் அப்படின்றாங்க. அவ்வளோதான். வார்த்தை தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தவிர அவங்களோட அந்த வேலையும் அந்த இது வந்து ஒன்று தான். சித்தர்களால் மட்டும் ஏன் நிறைய பேர் வந்து சித்த பீடத்தில் போய் உட்காருங்க, உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும், உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் காரணம். அவங்களோட அந்த வைப்ரேஷன் அவங்களோட ஆராவோட பவர் வந்து அவங்களோட வைப்ரேஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து லோயர் வைப்ரேஷன், அவங்க வந்து ஹை வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அவங்க வந்து உங்ககிட்ட அமைதி நிலையில் இருக்காங்க, மௌனமாக இருக்காங்க. அவங்க வந்து பேசுறது கிடையாது. நீங்கள் மட்டும்தான் அங்கே போய் பேசிட்டு வருவீங்க. எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, என் பிரச்சனை இது இருக்குது, எனக்கு சரியாகணும்னு சொல்லி பேசிட்டு வருவீங்க. ஆனால் நீங்கள் உங்ககிட்ட என்ன லேகிங் இருக்குங்கிறத அவர் அங்கே சொல்ல முடியாது. இந்த குழந்தைக்கு வந்து நம்ம எல்லாமே கொடுத்துன்னு இருக்கோம், ஆனால் வாங்கிக்கிறதுக்கு தான் இந்த குழந்தைக்கு வந்து தெளிவில்லாமல் இருக்குது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னார். நீங்கள் கதவை நீங்கள் ட்ரையே பண்ண மாட்டேறீங்க, ஆனால் அங்கே ரெடியாக இருக்குது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸு. ஒரு நேரம் வந்து சித்தர் பீடத்துக்கு போய் உங்களுக்கு ஒரு விஷயம் காரியம் சக்ஸஸ் பண்ணிடுறீங்க. சரி, அதோட உங்கள் லைஃப்பில் முடிஞ்சு போச்சா எல்லாமே? அடுத்தடுத்து டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு சில விஷயங்கள், அதாவது மனுஷங்க தானே, டெய்லி சில விஷயங்களை பார்க்குறீங்க. உங்களை விட வந்து நெகட்டிவான பீப்புளோட தான் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் தான் இப்போது அந்த ஃபேமிலிலேயே சரி, நீங்கள் ஒருத்தர் தான் சித்தர்களை நோக்கி வரீங்க, இல்லை டிவைனை நோக்கி வரீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் இருப்பீங்க. மற்ற சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நெகட்டிவ், அந்த அவங்களோட லோயர் வைப்ரேஷன், அது அவங்களோட அழுத்தம் உங்களை வந்து பாதிக்கும். நீங்கள் அவங்களோட கொஞ்சம் நேரம் அந்த கோவில்லையோ அந்த சித்தர் சமாதிலையோ நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான அந்த ப்ரொடெக்ஷனில் இருப்பீங்க. அங்கேருந்து வெளியே வந்து இந்த லோயர் எனர்ஜி பீப்புளோட சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட அந்த மைண்ட் செட்டு, அவங்களோட அந்த தாக்கங்கள் உங்களை பாதிக்குது. லாஜிக் இது தான். அதனால தான் அந்த ட்ரபிளில் இருக்கீங்க. இதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு டீச்சர், ஒரு ஆஸ் அ குரு, சித்தர்கள் வந்து எல்லோரும் வந்து குருவாக வந்து டக்குன்னு தரிசனம் கொடுத்தாங்கன்னா பயந்துருவீங்க. இவங்க வந்து நம்ப மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து ஹீலர்ஸ் வந்திருக்காங்க. ஓகேவா? நீங்கள் கிளாஸ் ரூமில் டீச்சர் இருக்க கிளாஸ் ரூமில் உட்காந்து நீங்கள் பாடம் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வித்தைகளை உங்களுக்கு யார் மூலயமா இந்த டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. நீங்கள் எந்த சித்தர்களை வேணாலும் வணங்கியிருக்கலாம், எந்த தேவனை வேணாலும் வணங்கியிருக்கலாம், ஜீசஸை வணங்கியிருக்கலாம், அல்லாவை வணங்கியிருக்கலாம், வணங்கிட்டுருக்கலாம், இல்லை விநாயகரை வணங்கிட்டுருக்கலாம், புத்தாவை வணங்கிட்டுருக்கலாம். இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் சொல்லின்னு இருக்கோம். எங்கள் மூலமா உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இப்போ பேசுகிறாங்க. நீங்கள் சித்தர் பீடத்துக்கோ கோவிலுக்கோ போனீங்கன்னா அங்கே தெய்வம் அங்கே பேசாது, நீங்கள் மட்டும்தான் அங்கே பேசிட்டு வருவீங்க. மனசு உங்கள் மனசுக்குள்ளேயே அவர்கிட்ட எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுவீங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறது. அவர் வந்து அங்கே அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதை வாங்கிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த மனநிலையில் மாற்றம் வேணும். அதை எப்படி வச்சுக்கணும்? இந்த உடல் மனம் ஆன்மாவை நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டால் அவங்க கொடுக்குற பிளஸ்ஸிங்கை எடுத்துக்க முடியும்? ஆஸ்ட்ரோவில் சொல்கிற அந்த விஷயங்களை மட்டுமே தான். ஏன்னா இவ்வளோ காலமாக அப்படி தான் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. ஒரு ஆஸ்ட்ராலஜர் என்ன பண்ணுறாருன்னா, தான் தான் பெரிய கடவுள், தான் தான் எல்லாமே. எனக்கு வந்து ஒருத்தரோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, நீ இப்படி தான் இருப்ப, நீ உன் பாஸ்ட் இப்படி இருந்தது, உன்னோட ப்ரெசன்ட் இப்படி இருக்குது, உன்னோட ஃப்யூச்சர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி பயமுறுத்துறதுக்கு ஆஸ்ட்ரோ தேவை கிடையாது. அவங்க என்ன கடவுளா? அவங்களுக்கு கடவுள் ஒருத்தரால் மட்டும்தான். சித்தர்களாலும் ஞானிகளாலும் அதாவது தெய்வங்கள் வந்து இவங்க மூலயமா உங்களோட தலைவிதியை மாற்றுறாங்க. எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? ஓகேவா? ஸோ உங்களுக்கான அந்த ஆக்ஷனை நீங்கள் எடுக்கணும். கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவ் பவர் ஜாஸ்தின்னு நினச்சி நீங்கள் அதில் அழுத்திட்டு இருந்தீங்கன்னா யார் வந்தாலும் இறைவன் வந்து வழிகாட்டுவார். நீங்கள் தான் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். உங்களுக்கு எல்லா வித்தையும் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டேன். டிவைன் பவரை எப்படியெல்லாம் எடுத்து நீங்கள் உங்களோட பர்சனல் லைஃப்க்கு யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணுங்கள். அதை எடுத்து நான் வித்தை காட்டுறேன், நான் வந்து காற்றை வந்து அப்படியே சுற்றி அடிக்க வைக்கிறேன், இல்லை வந்து தண்ணி மேலே நடக்கிறேன், கடல் மேலே நடக்கிறேன், வானத்து மேலே பறக்கிறேன், அக்னியில் நிற்கிறேன், இதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது.
ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வைப்ரேஷன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த அந்த பவரை வந்து நீங்கள் எடுக்கணும். அதுக்கு உங்களோட அந்த பர்சனல் லைஃப்பில் அதை கொண்டு போய் எப்படி யூஸ் பண்ணிக்கணும், அந்த டாக்டிஸ் அந்த பவரை உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து சித்தர்கள் அவங்க வந்து சித்தி பெற்ற அந்த விஷயத்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தராங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் சாதாரண மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்காக ஓடிட்டுருக்கீங்க. பட் இங்கே வந்து அதுவும் கிடைக்கும். உங்களுக்கு பொருள் தேவையா, மன அமைதி தேவையா, உடல் நலம் தேவையா, எல்லாமே கிடைக்கும். உறவுகள் வேணுமா, எல்லாமே கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியான மனநிலையில் இருக்கணும். உங்களை ரெக்கவர் பண்ணிக்கணும். மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங்க்கு வாங்க, சொல்லித்தரேன். உங்களுக்கு நிறைய கோர்சஸ் பற்றி நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் என்னென்ன இருக்குதுங்கிற பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் பதிவில். உங்களோட இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு என்னங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதிலேருந்து ஈஸியாக நீங்கள் வந்து உங்களை தற்காத்துக்க முடியும். கவலைப்படாதீங்க. ஒரு சிலருக்கு இதில் ஒரு சிலர் இல்லை, மோஸ்ட் ஆஃப் இதில் 75% நீங்கள் வந்து பிளாக் மேஜிக் சம்மந்தமான விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அது கார்மிக்காக கூட இருக்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறவங்களும் வந்து கொஞ்சம் மன அமைதி இல்லாமல் இருக்கீங்க. அந்த உறவுனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப வந்து விரக்தி இதில் இருக்கீங்க. அதை விடுற சொல்கிறாங்க. உங்களோட ஏஞ்சல் வந்து இப்போது நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி டே வந்து நீங்கள் ஒரு இணக்கமாக இருங்க, கொஞ்சம் ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுல்ல, இந்த உறவு ஏன் நம்மக்கிட்ட இப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் கொஞ்சம் பேலன்சிங் கொண்டு வரணுமா இல்லையா? உங்களை பக்குவப்படுத்திக்கணுமா இல்லையா? கோவத்தை கொஞ்சம் குறைங்க. சில பேர் வந்து இந்த உறவு சரியாகணும்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் கூட எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? அதே நேரத்தில் பேலன்சிங் கொண்டு வாங்க. எமோஷ்னல் லாக் ஆகாதீங்க. இதிலேருந்து வெளியில் வரணும் நீங்கள். ஓகே? கண்டிப்பாக இப்போது நீங்கள் டிவைன் எனர்ஜி எடுத்திங்கன்னா இந்த டெவில் எனர்ஜியெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. டெவில் எனர்ஜி கூடலாம் போராடிக்கிட்டு இருக்க முடியாது உங்களோட லோயர் எனர்ஜி பீப்புளால். அது டிவைனால் மட்டும்தான் அது கூட போராடி அதுக்கிட்டேருந்து அது பவரை வந்து லோ பண்ண முடியும். உங்கள் பவர் ஹை பண்ணிவிடும். ஓகேவா? சரி, இந்த சூட்சும ரகசியத்தெல்லாம் வந்து இந்த கார்டு ரீடிங், இந்த ஒரு கார்டில் இத்தனை விஷயங்களை கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த கார்டுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. நான் இதை வந்து ஷார்ட் ரீடிங் தான் போடணுன்னு நினைக்கிறேன். ஆனால் வர ஒவ்வொரு கார்ட்லேயும் இவ்வளோ விஷயம் நீ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அங்கே ஸ்ட்ரைக் ஆகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த கார்டுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வந்து அமைதியாக இருங்க. இப்போ உங்களுக்கு வந்து இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் உறவுகள்கிட்ட, உங்களோட முக்கியமான உறவுகள், அது லவ்வராக இருக்கலாம், இல்லைனா கணவன் மனைவியாக இருக்கலாம், நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்கக்கிட்ட அமைதியாக போயிடுங்க. அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட வந்து உங்களை இது பண்ணுறாங்க, ஹர்ட் பண்ணால் கூட நீங்கள் இன்றைக்கி அமைதியாக இருந்துருங்க. டிவைனோட கொஞ்சம் கனெக்டிவாக இருங்க. இதுக்கு பர்மனன்ட் ரெமெடி ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அதாவது கிளாஸ் டீச்சர் இருக்க அந்த கிளாஸில் உட்காந்து நீங்கள் பாடம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் இருக்காங்க. லைஃப் கோச் இல்லாதனால தான் சித்தர்களும் கடவுள்களும் வந்து நேரில் அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க கைஸ். நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க உங்களுக்கான விஷயங்களெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அதுக்கான ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் டியூனாகி இருக்கணும். ஓகேவா? அந்த டாக்டிஸ் உங்களுக்கு தெரியல, அதனால தான் வந்து லேக் ஆகிறீங்க. அதை தான் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டிவைன் பவர் எப்படி எடுக்கணுங்கிறதையும் சொல்லி, உங்களுக்கு இனிஷியேஷன் ஒரு குருவோட அந்த தவ வலிமையை அவங்களோட சிஷ்யனுக்கு கொடுப்பாங்க. தீட்சை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வச்சு. ஓகேவா? அந்த ஒரு பெரிய விஷயம், அது வந்து சாதாரணமான எல்லாருக்கும் கிடைச்சிடாது இந்த விஷயம். அதுக்கெல்லாம் பிராப்தம் பண்ணியிருக்கணும். அதனால் இதை வந்து என்னவோ இது கம்ப்யூட்டர் கிளாஸு, ஏதோ ஒரு இப்போ ஏஐ டெக்னாலஜி வருது, அது மாதிரி ஒரு கிளாஸ் போல் இருக்குது. இதெல்லாம் கற்றுக்கிட்டா நம்ம ஏதாவது காரியம் சாதிச்சுக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களை சாதிச்சுக்கலான்னு. இது வந்து டிவைன் பவர். இதில் எல்லாமே கிடைக்கும். ஹெல்த் வைஸ் நீங்கள் ரெக்கவர் ஆகலாம், ஃபைனான்ஸ் வைஸ், ரிலேஷன்ஷிப் வைஸ், படிப்புக்கு, எல்லாத்துக்கும் இருக்கும். ஓகே? சரி,
உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவது வேணும்னா ப்ரீவியஸ் பதிவுகளை பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன கிளாஸஸ் இருக்குங்கிறதையும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். உங்களுக்கு மெயினாக தேவை லைஃப் கோச்சிங் கிளாஸ். அது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் ஏதாவது நீங்கள் படிக்கணும் வந்தாலும் நான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான். அதை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிளாஸஸ் கற்றுக்கலாம். இந்த வீடியோட எண்டில் கூட ஆரா சர்வீஸ் இருக்குது. அதில் எத்தனை கிளாஸஸ் இருக்குது பாருங்கள். அது ஒரே ஒரு மாஸ்டர் கிளாஸு. அதுலேயே அவ்வளோ டாபிக் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு மாஸ்டர் கிளாஸஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன். லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.